ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரியா. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன். இன்றைக்கி தீபிகா ஏதாவது செய்கிறாங்க. அவங்களோட ஸ்டைலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறாங்கன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூடியூப் நண்பர் அனைவருக்கும் ஒரு மதிய வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்பெஷல். இன்றைக்கி சண்டே பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சிக்கன் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான தேங்காய் நம்ம வந்து ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன்னா இந்த தேங்காயும் இந்த காஞ்ச மிளகாய் தான் நம்மளுக்கு நிறைய அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 20 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம். அப்புறம் அதுக்கு தேவையான ஒரு 3 வெங்காயம் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அதுக்கு தேவையான கருவேப்பிலை வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்யலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கோம் பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு கடுகும் கொஞ்சம் ஜீரகமும் போட போகிறோம். கடுகு நல்லா பொரியணும், ஜீரகம் கொஞ்சம் போடணும். இப்போ நம்ம பிரித்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவை போட போகிறோம். 3 கொத்து கருவேப்பிலை போட போகிறோம். நல்லா காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கலர் மாறி வரும்போது வெங்காயத்தை போடுறோம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பொன்முருகலாக வரணும். நம்ம போட போகிறது 1 கிலோ சிக்கன், அதனால் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாஸ்ட் போடுவோம். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த ரெட்டிஷ் வந்துடும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துக்கணும். அப்புறமா வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேங்காவை போட்டுடலாம். ரெண்டும் நல்லா சேர்ந்து அந்த எண்ணெயிலே வேகட்டும். தேங்காய் அரைமுடியா? தேங்காய் அரைமுடி போடும். இந்த தேங்காவை நம்ம அரைச்சி போடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டால் தான் அது இந்த எண்ணெயோடு சேர்ந்து அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கனில் நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். நல்லா ரெடிஷ் ஆகட்டும். நல்லா இந்த வெங்காயம் இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வெந்துச்சு. தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே போட்டால் கூட அதோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலரணும். கலரி கொஞ்சம் நேரம் அதுலேயே வேக விடணும். அது முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் தண்ணி வரும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம கொஞ்சமாக தண்ணி போட்டுக்க போகிறோம். ரொம்ப தண்ணி போடக்கூடாது. ஏன்னா இது ட்ரையாக இருக்கணும், குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சோண்டு தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா, சக்தி மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சமாக, அவ்வளோதான். பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு, ரொம்ப தண்ணி விட்டுக்கூடாது. ஒரு லைட்டாக உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் உப்பு போட்டுருந்தோம். மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோம்.
விட்டோம்னா அந்த ஹீட்லேயே இது கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. நம்ம அந்த ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நல்லா சிக்கன் வெந்து அது ஒரு நல்ல கலராக, நம்ம வந்து சில்லி பவுடர் எதுவுமே போடல, வெறும் அந்த காஞ்ச மிளகாய் அந்த இதுலேயே அதை வெந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி நம்மளுக்கு ஒரு சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு.